39ஆம் நாள் காலை 10:55. வாட்டர்மெலன் ஸ்டார் கேட்டுக்கோங்க, சண்டைலாம் வேணாம். மைக்க தூக்கி விசிற எடுத்து போறது, செயின் எல்லாம் தூக்கி அடிச்சு போறது மாறாதது. அது அப்படியே முகத்திலையும் பார்த்து அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு சொல்லல. நிறைய பேர்கிட்ட சொன்னேன், விஜய்க்கு வந்து அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு ராஜாவை போட்ட உடனே. முதல் நாளே சொன்னேன், அது இன்னைக்கு சொல்லல, அது எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு வயிற்றுச்சல் வந்ததுன்றது. சரி, உன்னை வச்சு தூக்குனா அவன் தூக்குனா என்னது? நேத்து நானே யோசிச்சேன்பா. ஸ்கிரிப்ட் இல்ல நேத்து அண்ணன் நானே யோசிச்சேன். பட் ஆனா எல்லாருமே தூக்குனது எல்லாம் ஆனா நம்ம பழகும் போது தானே தெரியுது ஒரு சில விஷயம். நீ சும்மா பாரு, ஒரு ஆளா போச்சோம்னா 9 பேர் பண்ணோம்னா நமக்கு பதவி பேரும் சொன்ன பாரு, அப்பயே ரிவியூல் ஆயிடுச்சு. ஆனா இப்போ பெரும்பாலும் நீ அப்படித்தான் இருப்ப. நீ ஆடுனா கேம், நான் ஆடுனா கேம் கிடையாதா? நீ வந்ததுல இருந்து கேம் தானே ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். பின்ன இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? கேம் ஆடாம இல்ல, கேம் ஆடணும். அதுல ஒரு நேர்மை வேணும். உனக்கு எல்லாரும் நியாயம் கேட்டா மட்டும் நீ அது வந்து எனக்கு யாரு நான் நியாயம் கேட்கவே சொல்லல. நான் மட்டும் பேசுவேன். நான் அப்படி எதிர்பார்த்தேன். நான் கிடையாது. இல்ல நீ பண்ணது வரலாறு நல்லா தெரியும். ஆமா, நீ வந்ததுல இருந்து நீ பண்ணது எல்லாமே சூப்பர்ல. வந்ததுல இருந்து நீ பண்ணது எல்லாம் பதிவாகிட்டு இருக்கு. இந்த கதை ரொம்ப நாள் ஓடாது பாரு. இது ரொம்ப நாள் ஓடவே ஓடாது. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் இந்த கதை. நீங்க புதுசா வந்தவங்க கேட்டு பாரு, 4 பேர் 4 விதமா பேசுறது. ஏன் பாயிண்ட் அது ஓன் பாயிண்ட் காப்பி அடிச்ச பாரு. அதை விட ஐபிஆர்ன்ற வார்த்தையை போட்டதே நான் தான். பெர்ஃபார்மன்ஸ் டக்குனு வார்த்தையை காப்பி அடிச்ச பாரு. எனக்கு என்ன நடந்தது, உனக்கு என்ன நடந்தது? சும்மா காப்பி அடிக்காத பாரு. எல்லாம் அடுத்தவங்களோட வார்த்தையை காப்பி அடிச்சு உன் வார்த்தை மாதிரி. ஐபிஆர் அந்த பாயிண்ட் வந்து இவர் சொன்னதுக்கு அப்புறமே ரிலேஷன்ஷிப்ன்றது அதிகமா பயன்படுத்துறதே நான் தான். புதுசா வந்தவங்கள நான் பாத்து இவர் பேசுறாரு. அது நான் தான் சொன்னேன். அது ஒரு பிரச்சனை பண்ணி பண்ண பாரு. 4 பேர் 4 நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த வார்த்தையை யார் சொன்னது? நீ அந்த காமெடியை சொன்ன. நான் அதுக்கு பின்னாடி வந்து நானும் அத பண்ணி பேசி இருக்கேன். நீ வந்த உடனே சார் நீ உட்கார்ந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து நான் தான் ஒன்னு சொல்றேன். நீ தான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். ஏன் பயன்படுத்துற? கமுதன் பேசிட்டான். நான் யூஸ் பண்ண வார்த்தையை அவன் கமுதன் காப்பி அடிச்சான். நீங்க காப்பி அடிச்சீங்க. நான் தான் சொல்லணும். ஐபிஆர்ன்ற வார்த்தை யார் கண்டுபிடிச்சது? ஒவ்வொரு நேரமும் டெர்மினாலஜி யூஸ் பண்றது நான், அதை காப்பி அடிக்கிறது நீ. ஆனா வெளியில தெரியுது நீ யூஸ் பண்ண மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி போயிடுற. அதே மாதிரி இவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாருங்க சார், போனஸ்ன்ற வார்த்தையை நான் தான் போட்டு விட்டேன். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதை நான் தான் போட்டு விட்டேன். நீ பண்றதா ஸ்டூபிடிட்டியா இருக்கு. நீ பண்றதா ஸ்டூபிடிட்டியா இருக்கு. நீ தான் சூப்பரா கோப்பை வின் பண்ண போற. நீதான் அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும். நீதான் உன் தவறுகளை என்னைக்குமே போனஸ் அது எல்லாமே என்னோட ஓன் தவறு. நீதான் சரி. நீதான் பண்ணது எல்லாம் சூப்பர். கிச்சன் மேல ஏறி உட்கார்ந்தது சூப்பர். சபரியா கேக்க அடுத்து குக்கு வித் கோமாளி பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சமைச்சாலே அவன் கீழ வந்துறான் டைரக்டா ஃபோக்கஸ். நீதான் ராஜா, எல்லாமே நீதான். 2 நாளைக்கு முன்னாடி சபரியா மேல அசிங்கமா அது சூப்பர். அதெல்லாம் சூப்பர் பண்ற எல்லாமே சூப்பர். காலை 11:45. 2 ராஜ்யங்களுக்கான போட்டியில் தர்பீஸ் ராஜ்யம் 2 போட்டிகளை வென்றுள்ளதால் 2 வைரக்கற்கள் பரிசளிக்கப்பட்டுள்ளது. ராணியின் இருக்கே அருகே உள்ள பீடத்தில் மேல் இந்த வைரக்கற்களை வைத்து வெற்றியை கொண்டாடுங்கள். 2 ராஜ்யத்திற்குமான அரசவை கூட்டி அவரவர் ராஜா ராணியை புகழலாம். போட்டி மணி அடித்ததும் துவங்கலாம். அரசவையை தொடங்குவோமா? சேவகரே, இன்று நல்லாக உள்ளீர்கள். அரசவையில் இருக்கும் அனைவரும் ராணியை புகழ்ந்து இந்த நாளை துவங்கலாம். ராணியே, மகாராணியே, தர்பீஸ் நாட்டின் எப்பொழுதுமே ராணியாக திலங்கும் எங்கள் கண்ணழகியே, தங்களின் அறிவு கூர்மையாலும் ராஜ கம்பீரத்தாலும் ராஜ தந்திரத்தாலும் எதிரி நாட்டை வீழ்த்தி தர்பீஸ் ராஜ்யத்தின் கொடியை நிலைநாட்டி விட்டீர்கள். அதன் மூலமாக மக்களின் மனதிலும் உங்களுடைய கொடியை நாட்டி விட்டீர்கள். எதிரிகளோ பலமிழந்து உள்ளனர் என்பதை மிகவும் மார்தட்டி பெருமையாக கூறுகிறேன். நன்றி. அடுத்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதால் என்னுடைய உரையை சுருக்கமாக கூறிவிட்டு எதிர்நாட்டு மன்னரை பார்த்து எகத்தாளமாக சிரித்து அவர் சிரிப்பு எகத்தாளம் என்பதே அவர் சொன்னால் தான் தெரிகிறது. அப்பேற்பட்ட நடிப்பு அது. உட்காரும். நேற்று நம் வெற்றியை கண்டு பல பேர் பலவிதமாக இங்கு வரைக்கும் வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள்
மனிதன் என்னும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே. எங்களுக்கு எதற்கு வைரக்கல்? எங்கள் மன்னரின் சிரிப்பே எங்களுக்கு வைரக்கல். அருமை அருமை மன்னா. இங்க உட்கார்ந்து இருக்குது ஒரு பாறாங்கல். அது சொல்றதெல்லாம் தப்பான சொல். அதை கடலை முட்டாய் என்று வாயில் எடுத்து போட்டுக் கொண்டாலும் போட்டுக் கொள்வான். மறைத்து வையுங்கள் அந்த வைரக்கல். 39ஆம் நாள் மதியம் 1:05. இந்த வழக்கின் மூலம் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இரு தரப்பிடமும் பிரச்சனைகள் இருக்கிறது, இரு தரப்பிடமும் தவறுகள் இருக்கிறது. நீங்கள் பிளாஸ்டரி போட வேண்டும், நீ இவளுக்கு வாருங்கள். அந்த அரசபையில் உங்களுக்கு சரியாக பதிலளிக்கவில்லை என்றால் வாருங்கள் எங்கள் அரசபைக்கு. எங்கள் ராஜா அடுத்த அமைச்சர் பதவி தருகிறோம். வாங்கள். என் தீர்ப்பு இறுதியானது. இருவரும் சிறைக்கு செல்ல வேண்டும். என்னால் முடியாது. என் மீது கை வைத்தால் புரட்சி வெடிக்கும். இந்த தீர்ப்பில் எனக்கு விருப்பமில்லை. செல்ல முடியாது ராணி. நான் என்னுடைய கருத்து இவளை சிறைக்கு அனுப்புவது எனக்கு உடன்பாடில்லை. எந்த தவறும் செய்யவில்லை என்றே நான் எண்ணுகிறேன். எதிரி நாட்டவர்கள் தவறு செய்த அவர், தூண்டிவிட்ட அவர், அவமானத்தை ஏற்படுத்தியது அவர். அதை வைத்து ஒரு சூழ்ச்சி செய்வது என் கண்ணுக்கே தெரிகிறது. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு தெரியும். தந்தையாக நடக்கவே இல்லை. பேசுவதற்கு உரிமை இல்லை. அமைச்சரே, அமைச்சரே, என்ன காப்பாத்துங்க. அப்படி செய்யாதீர்கள். அவர்களை போக விடாமல் தடுக்கிறேன். செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினீர்கள். அவள் தன் வாளை வைத்து விட்டால் அவள் அங்கே போய்விட்டாள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஊரா இருக்கிறது அது. ஆமாம். எங்கள் மன்னன் அப்படி இல்லை. பெண்கள் ஆட்சி என்று சொல்லிட்டு மித்ராதேவி அவர்களே, எங்கள் மன்னன் அப்படி இல்லை. அதனாலதான் இங்க ஓடி வந்து ஒருவர் ஒன்றியாக இருந்து நாம் போராடுவோம். செல்வாரா மாட்டாரா? முடியாது. நீ சென்றால் இருவரும் செல்ல வேண்டும், இல்லை என்றால் யாரும் செல்ல முடியாது. அந்த நாட்டு தளபதி பிடித்து இழுக்கிறார் உங்கள் அமைச்சர். கையை பிடித்து இழுக்கும் பொழுது பெண்ணாட்சி எங்கே சென்றது? பெண் உரிமை எங்கே சென்றது? அனைத்து பெண்களையும் பிடித்து இழுப்பார், காதல் என்று பேசுவார். நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் ராணி. ஏன் தளபதியை கையை பிடித்து இழுத்தீர்கள்? அவர்கள் இரு நாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று அது தவறு. நிறுத்தினேன். அது தவறு. மீண்டும் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தினீர்கள்ல, அது தவறு. அதை நீங்கள் சொல்லக்கூடாது. இப்பொழுது தளபதியாரே, உங்களுக்கு ஒரு பிளாஸ்டரி போடப்படும். சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். எவ்வளவு நேரம் என்று அதை நான் சொல்லுகிறேன். எங்கள் நாட்டில் ஏற்பட்ட ஒரு சில தவறுகளை என் அமைச்சர் ஏற்றுக்கொண்டு தன் தவறை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறார். நன்றி அமைச்சரே. வெளியே தெரியக்கூடாது. அவருக்கு தெரிந்ததே பேசுவது மட்டும்தான். நடிப்பதை போல் நடித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது பேசவும் முடியாது. என்னத்தை காட்டுவார்? எங்கள் நாட்டில் நடக்கும் குழப்பத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த எங்கள் அமைச்சரின் வாயை நாங்கள் மூடிவிட்டோம். 2 நிமிடம். உங்கள் வீட்டு குழந்தை அடுப்பு கறியை அதிகமாக சாப்பிட்டு விட்டீர்கள். உங்கள் வீட்டு குழந்தை அடுப்பு கறியை அதிகம். ராஜமாதா அவர்களே, மூக்கு ஓட்டையை செய்து அடைத்து விட்டீர்கள். எப்படி மூச்சு விடுவார்? 1 நிமிடம். ஒரு நிமிடம். 2 வரி அவன் பேரு. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு, இவர் தாரை திருடி சாப்பிட்டு. அமைச்சரே,
தளபதி எல்லாம் வாங்க. ராணி யாரு? ராஜா மாதாவே, எங்கள் நாடகத்தை ஆரம்பிப்பதற்கு முன் நாங்கள் வணங்கிவிட்டு வருகிறோம். அனைவரும் ஒரு முறை கரகோஷத்தை எழுப்புங்கள், கலையை ஆதரிப்போம். நாங்கள் என்ன ஆரம்பிக்க போவோம் என்றால், கண்டுகொண்டேன் ஒரு மிக சிறந்த ஒரு படம் இருக்கு. அதில் அந்த படத்தின் கதாநாயகன் கதாகி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் பிரிந்து செல்லும் போது சேருவாங்களா இல்லையான்ற ஒரு அழகான ஒரு சின்ன காட்சி இருக்கு. அதை நாங்க இலக்கிய தமிழ் காட்ட போகிறோம், முயற்சிக்கிறோம். ஆரம்பிங்கள். எப்போ சொன்னாலும் கேட்க மாட்டேன். நந்தினி அவர்களே, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நான் போய் பல மாதங்கள் கழித்து நான் என்ன மன்னனை பார்க்காம உன்னை பார்க்க இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உண்மையில வைத்திருக்கும் அதிமீதான காதல். நிறுத்துங்கள். நான் என்ன தவறு செய்தேன் நந்தினி? கரிகாலன் உங்களுக்கு தெரியாதா? அப்படி நேற்று பார்க்காத. உங்களுக்கு உங்கள் ஆட்சி தானே முக்கியம். உங்கள் ராஜா, உங்க மன்னர் அனைவரும் தானே உங்களுக்கு முக்கியம். ஓ நந்தினி, உங்களுக்கு எது பேச மாட்டாலும் என் கண்ணை பார்த்து பேசுங்கள். எவ்வளவு வருடங்களாகிவிட்டது நம்ம சந்திச்சு. ஒரு போர் போய் நான் திரும்பி வருகிறேன். உங்களுக்கு உங்கள் நாடு, மன்னர், உங்கள் போர் அதுதானே முக்கியம். ஓ, உங்கள் தந்தை தகப்பனார் பற்றி எந்த கவலையும் இல்லை உங்களுக்கு. உனக்கு என் மீது காதல் இல்லை? அந்த மன்னரிடம் நான் தான் கூறினேன். என்ன கூறினாய்? நீங்கள் ஒரு சிப்பாயாக சென்றீர்கள் அங்கு. இன்று தளபதி ஆகிவிட்டீர்கள் அல்ல, அதனால் தான் கண்டுகொள்ளவில்லை. உனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்று. எனது அப்பா, எனது அம்மா, எனது தங்கை, அண்ணன் எல்லாம் தூக்கி போட்டு விசாரிச்சு வந்தேன் அல்லவா? உனக்காக மட்டும் தான் வந்திருக்கேன். நிறுத்துங்கள். காதலிக்கும் போது காதல் 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 நீதான் என்ன சொல்லிவிட்டாயா? இப்ப என்ன வேண்டாம்? என்ன நந்தினி செய்வது? என்ன தவறு விடுது? சிரிக்காதீங்க நந்தினி, சிரிக்காதீங்க. உங்களுக்கு இவன் வேற இடையில நீங்க நடிக்கும் போது அப்புறம் நானு நேர மியூசிக் போட்டு விட்டுருவேன். என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? என்ன சொல்ல ரிங்கு போட்டு 1 2 3 என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், நியாயமா நியாயமா யார் சொல்லுவே கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா கண்ணேயும் காதல் சொல்ல ஒன்று போகுது அதை நானே மைதிக்கானே ஒரு ஆயிரமே என்ன சொல்ல ஒரு போதும் என்ன சொல்ல சாந்து வருகிறான் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறார். முப்பத்தி 39ஆம் நாள் மதியம் 1:40. தங்களது சாம்ராஜ்யத்தை எதிரிடமிருந்து பாதுகாக்க கோட்டையை கட்டி எழுப்புவது சாம்ராஜ்யங்களின் வழக்கம். அப்படி கோட்டை கட்டும்போது எதிரிகள் அதை முறியடிக்க எரிகுண்டுகளை வீசுவார்கள். அந்த எரிகுண்டுகளை முறியடித்து கோட்டை கட்டி எழுப்பும் சாம்ராஜ்யம் அதன் பின் உலகை ஆளும். பார்ப்போம்
எந்த சாம்ராஜ்யம் கோட்டையை கட்டி முடிக்க போகிறது? கானா சாம்ராஜ்யமா, தர்பீஸ் சாம்ராஜ்யமா? தர்பீஸ் சாம்ராஜ்யம். ஆமா. கோட்டை ராஜாவா, கோட்டை ராணியா? இரு சாம்ராஜ்யங்களும் அரண்மனைக்கு வெளியே கோட்டை கட்ட வேண்டும். கோட்டையை கட்டுவதற்கு இரு சாம்ராஜ்யத்திற்கும் தனித்தனி கற்கள் வைக்கப்பட்டிருக்கும். இரு அணியில் இருந்தும் 4 பேர் இந்த போட்டியில் பங்கு பெறலாம். அந்த 4 பேரில் இருவர் கோட்டையை கட்ட வேண்டும். அதே அணியில் இருந்து இருவர் கோட்டையை பாதுகாக்க வேண்டும். எதிர் அணியில் இருந்து 3 பேர் குண்டுகள் வீசி தவிர்க்க முயற்சிக்கலாம். 3 சுற்றுகளின் முடிவில் எந்த சாம்ராஜ்யம் அதிக கற்களை பயன்படுத்தி கோட்டை கட்டியிருக்கிறார்களோ அந்த சாம்ராஜ்யமே வெற்றி பெற்ற சாம்ராஜ்யம். மதியம் 2 மணி. It's okay, it's okay. பால்ட். ஏய் வாங்க வாங்க. அது உள்ளே சென்று எடுக்கலாம். சூப்பர் சூப்பர். குட் ப்ளே. வெரி குட். நடுவர்களே, ஆமையா. வெரி குட் கா. முதல் சுற்றின் முடிவில் எத்தனை மதிப்பெண்கள்? தர்பீஸ் அரசாங்கம் 1 எடுக்கவில்லை. 0. இப்போது கானா சாம்ராஜ்யம் பந்தை கொடுங்கள் ஐயா. கோட்டையை கட்ட ஆரம்பிக்கலாம். உயிர் கொடுத்து காப்பேன். ஐயா ஐயா, அதெல்லாம் நீ செய்யக்கூடாது. ஏன் செய்கிறாய்? கொன்று விடுவேன். போடுங்கள் ஐயா. இதெல்லாம் என்ன ஒரு அதெல்லாம் தேவையில்லாதது. தேவையில்லாத வேலை. இதெல்லாம் என்ன ஒரு தேவையில்லாத என்ன குறியீடு காட்டுகிறீர்கள் நீங்கள்? உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் இப்படிதான் வெளிப்படுத்துவீர்களா? இதில் என்ன உங்கள் ஆணவம் தெரிகிறது? அதெல்லாம் செல்லவே இல்லை. என்ன பேச்சு இதெல்லாம்? ஐயா, அவள் எப்படி அடிக்க வேண்டும் என்று ஓடி வந்து காட்டினார். கேவலமான எண்ணம் தான் உங்களுடையது. ஆருயிரே, கட்டுங்கடா. ஒண்ணு கட்டுங்கடா. பாத்துக்கடா. கட்டுறா. வாணா இரு. ஐயா, நீங்க 2 ராஜ்யம் 3 கற்கள். இறுதி முடிவு. மதியம் 2:20. போட்டி மணி அடித்ததும் ஆரம்பிக்கலாம். ஓ ரைட் போ. ஆடுது. நீங்க மேல வைங்க. கீழே சரி பண்ணு. நீங்க திரும்பி பாருங்க. சரி பண்ணுங்க. மேல இருக்குது. கொஞ்சம் இது ஆடக்கூடாது. சாரி. வெளியே 10 வினாடிகள். 10 வினாடிகள் 1 2 குமரா 10 வினாடிகள் 10 வினாடிகள் 3. ஒரே நிமிஷம். பஸ்ஸர் அடிச்சப்ப நம்ம கை எடுக்கல. இதுதான் உண்மை. அது ஃபர்ஸ்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் நீ சொல்லாதப்பா. தப்பு நான் சொல்லாத. நீ சொல்லாத. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சொல்லிதான் ஆகணும்.
நாங்க உள்ள வச்ச தப்புனா நீங்க உள்ள வச்சது தப்புதான். சொல்லுங்க. நான் பார்த்தேன் ரீகேம் வேணும் கண்டிப்பா. நான் பார்க்கும் போதெல்லாம் குமரன் நடுவர் சொல்லிட்டா ரீகேம். நடுவர்கள் இப்போது முடிவை சொல்லலாம். ஐயா மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்டத்தை ஆட வேண்டும். எல்லாரும் இருங்கள், நான் முடியுங்கள். ஐயா மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்டத்தை ஆட வேண்டும். ஏனென்றால் இந்த கானா சாம்ராஜ்யத்திலிருந்து ஆடிய மூவரும் அடிக்கடி தங்களுடைய கால்களை அந்த ரெட் லைனில் வைத்துக் கொண்டுதான் ஆடினார்கள். எனக்கு ரீகேமில் ஒரு துளி கூட உடன்பாடு இல்லை, நடுநிலையாக இல்லை. கருத்தை கேட்டுவிட்டேன். ஆமாம் ஐயா. மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது. எனக்கு முடிவை சொல்லுங்கள். ஐயா மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது என்பதை நீங்கள் சொல்லும் போது நான் ஏற்றுக்கொள்கிறேன். மதியம் 2:55. அமித்துக்கும் குமரனுக்கும் நல்ல கேப். இன்னும் கையிடுங்கள். மூணு பேரும் பந்து முடிவுகள் அடிக்கவும். அம்மா நீங்களே கூறுகிறீர்களா? கடைசி முடிவு நீங்கள் சொல்லுங்க. மொத்த ஆட்டத்தின் முடிவு தர்பீஸ் சாம்ராஜ்யம் மொத்தமாக 3 கற்கள், கானா சாம்ராஜ்யம் மொத்தமாக 9 கற்கள். ஐயா வெற்றி பெற்ற கானா சாம்ராஜ்யத்துக்கு வாழ்த்துகள். மதியம் 3:45. தர்பீஸ் சாம்ராஜ்யத்துக்கும் கானா சாம்ராஜ்யத்துக்கும் இடையே 3 போட்டிகள் நடந்தன. அந்த 3இல் 2 டாஸ்குகளில் வெற்றி பெற்று இந்த ராஜா ராணி டாஸ்கில் வெற்றி பெற்றதாக தர்பீஸ் சாம்ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. வெற்றி நம் பக்கம், யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும். இப்போது வெற்றி பெற்ற தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் இருந்து ஒரு நபரை அடுத்த வார வீட்டுத்தல போட்டிக்கு போட்டியிட தீர்வாகும் நபரை சொல்லுங்கள். புரிந்ததா? புரிந்தது. தல போட்டிக்கு என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி நான் தல போட்டியில இருக்கேன். எனக்கு நான் போகணும். எனக்கு வந்து உங்களிடம் நாங்கள் கூறிவிடுகிறோம். ஆமா, இந்த டாஸ்கை கொடுத்தது பெரிய ஐயா. என்ன கூறுகிறீர்கள்? இல்லை அது இல்லை. இந்த டாஸ்கை மொத்தமாக கொடுத்தது பெரிய ஐயா. எங்களை தர்பூசணி என்று போட்டது அவர். அதற்குள் என்ன கேரக்டர் வேண்டாலும் நாங்கள் பிளே பண்ணிக்கலாம். நாங்கள் செய்து விட்டோம். இப்பொழுது எங்களை வரக்கூடாது என்றால் அவர்களால் சொல்ல முடியாது. ஐயா வந்து விட்டோம். அவரை விடுங்கள் அம்மா, அவர்கள் செல்லட்டும். தல போட்டி வருது அப்படின்றதுக்கு மட்டும் வந்து வராங்க. இது எப்படி? அனைவருக்கும் நாங்கள் கூறி விடுகிறோம். இது எப்படி? இந்த ஆட்டத்தை கொடுத்தது பெரிய ஐயா. அவர் இந்த அணியில் இத்தனை நபர்கள் உள்ளார்கள் என்று கூறிவிட்டார். நாங்கள் இருந்தோம். நடுவில் கேரக்டரை எப்படி வேண்டுமானாலும் விளையாடி கொள்ளலாம் என்று கூறியது அவர். நாங்கள் விளையாடி விட்டோம். இப்பொழுதும் நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். எங்களை போ என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இல்லை, அவமதிச்சுட்டு தானே போனாங்க. அப்புறம் இப்ப தலை போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மட்டும் ஏன் வரணும்? நான் அதான் கேக்குறேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டீம்னு பிரிச்சிருந்தா திருப்பி விளையாட முடியாது. அவங்க டீமுக்குள்ள தான் இருக்காங்க. செலக்ஷன் யார் கையில் இருக்குங்கிறது தான் பார்க்கணும். அவங்க குடியுரிமை ரத்து நம்ம ரோலே கொடுக்கப்படல. நான் அவளுக்கு ரோலே கொடுக்கப்படல. ஆனா அவளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாம், நீங்க போனதுக்கு அப்புறம் கூட டேக் ஓவர் பண்ணதா இருக்கட்டும், நேற்று நிறைய விஷயங்கள் பண்ணதா இருக்கட்டும், அப்புறம் இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கருத்துக்கள் சொன்னதா இருக்கட்டும், ஃபேவரா பண்ணதா இருக்கட்டும். ஸோ ஒரு ரோலே கொடுக்கப்படாத ஒரு கேரக்டருக்கு ஒரு உயிர் கொடுத்து லைக் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்படின்றனால நான் என்னுடைய இது வந்து ஓட்டு வந்து சுபிக்ஷாக்கு தரேன். சுபிக்ஷா நான் சொல்லிடுறேன். என் ஓட்டு வந்து நீ நல்ல வீரன், நல்ல பிளேயர்னு ஒத்துப்பேன்.
ஆனால் எனக்கு இன்னும் நல்லா தெரியணும்னா நான் இன்னும் ஒன்று பார்க்கல. தலை போட்டிக்கு தகுதியான நீ பெஸ்ட் பிளேயர்னா இந்த பெஸ்ட் பிளேயர் சொல்லுவேன். பட் ஆனால் அதுக்கு நான் சுபிக்ஷா தெரியும். என் பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். தலை போட்டியான்னு பார்க்குறப்ப நான் சுபிக்ஷாக்கு தான் இருக்கும். என்ன யாரு? சுபிக்ஷா. அவ்வளோதான். சுபிக்ஷா. அவ்வளோதான். ஓவர். ரொம்ப நன்றி. முடிஞ்சு. எங்கள் சாம்ராஜ்யத்தில் இருந்து வெற்றி பெற்ற சாம்ராஜ்யத்தில் இருந்து மதியழகி ஆகிய சுபிக்ஷாவை நாங்கள் தல போட்டியில் போட்டியிட முடிவு செய்துள்ளோம். வாழ்த்துக்கள் சுபிக்ஷா. நான் சொல்லிதான் ஆவேன். ராஜாவா ராணியா? இந்த ராஜா ராணி டாஸ்க் இத்துடன் முடிந்தது. ராணி வெற்றி பெற்றார். ராணி வெற்றி பெற்றார். 39ஆம் நாள் மாலை 5:05. ஒரு கேம் எப்படி வச்சாரு? பார்த்தேன். இப்படி ஒன்று வச்சு ஆபாசம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ் பிளேயரா? அப்படி போடு அருவாள். அது என்ன ஆபாசம்? என்ன பண்ண? என்னன்னு காமிச்சாவா கை? பாருங்களேன். அவ இந்த மாதிரி வச்சா என்ன பண்ண? இப்படி வச்சு இது ரெண்டுத்துக்கும் இந்த சப்போர்ட் கொடுத்து இதை இங்க வச்சு கொடுத்துருக்கலாம். ராமநாதபுரம்ன்றத ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதுக்கு நான் இப்படி வச்சு காட்டினேன். அர்ஜென்ட்டா வந்து இப்படி வச்சிருங்க அப்படின்னு. எங்க இருந்தாலும் சரியா குறி பார்த்து எறிவேன். அதுதான் அரண்டவன் கண்ணுக்கு என்னமோ சொல்லுவாங்களே. 39ஆம் நாள் இரவு 7:05. இப்போ ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கு முன்னோட்டமா நீங்க 3 நபர்களை தேர்வு செய்யணும். எதன் அடிப்படையில் தேர்வு செய்யணும்னா, யார் இந்த வீட்டில் பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கிறாங்க, யாருக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா சரியா ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் 3 நபர்களை நீங்க தேர்வு செய்யணும். வீட்டில் பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கிறவங்களும் சொன்னால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறவங்களும் நான் முதல்ல அமித் சொல்கிறேன். வந்ததுலேருந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டி காட்டியிருக்காரு. எந்த கான்ஃப்ளிக்ட்லையும் ஒரு ஸ்டெடியான ஹெட்டோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நான் கனி சொல்வேன். கனியும் ஒரு பெரிய மனுஷத்தனமாக இருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சபரி சொல்வேன். அவனும் முடிஞ்சாலும் நடுநிலையாக எல்லாமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுற பெரிய மனுஷத்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கனி அக்கா உண்மையில கரெக்டாக சொல்கிறதுல கரெக்டாக பேசுறதுல கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறதுல இப்படி பண்ணாது இருக்கிறதுனால. 3வது எனக்கு விக்கல்ஸ் தோணுது. கரெக்டாக பேசுறதுல ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்கிறதுல. நான் முதல் விக்ரம் சொல்லுவேன். அவர் எல்லா விஷயத்துலேயும் நடுவராக இருப்பார் நான் நம்புகிறேன். 2வது நான் அமித் சொல்கிறேன். இன்னொன்று நான் சபரி சொல்கிறேன். ஒன்று விக்கல்ஸ் அண்ணா. லைக் 2 தரப்பு பிரச்சனை இருந்தாலும் அந்த சண்டே வந்து பெருசாக்க மாட்டார். எவ்வளோ முடிஞ்சு அது வந்து சின்ன லைக் அதை அப்படியே சால்வ் பண்ணணும். நம்மளுக்கே ஒரு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் தோண வைப்பார். ஸோ அதனால விக்கல்ஸ் அண்ணா. அண்ட் தென் கனியக்கா. முதல்ல நான் விக்ரம் சொல்கிறேன். 2வது அமித் சார். 3வது கனியக்கா சொல்கிறேன். பயாஸ்டாக எங்கேயுமே இல்லாமல் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. நான் 3 நபர்கள் சபரி, அமித் சார், பிரஜனா. பிரஜன், சாண்ட்ரா அண்ட் அமித். பேஷன்ஸ் லெவலுக்காக நான் சாண்ட்ரா சொல்லுவேன். வெல் மெச்சூர்டுனா நான் விக்கல்ஸ் சொல்கிறேன். அண்ட் 3rd வந்து கனித்திரு சொல்லுவேன். அவங்க கூட பேசினாவே வந்து யூல் ஃபீல் வெரி காம். ஸோ அதனால நான் கனித்திரு சொல்லுவேன். சாண்ட்ரா, அமித் அண்ட் கனி 3 பேருக்குமே மெச்சூர்ட் இருக்கு, பொறுமை இருக்கு, எல்லாமே இருக்கு. 3 பேருமே தனிப்பட்ட விதத்தில் சம்வேர் லாஸ் பண்ணியிருக்கீங்க. பட் என்ன பாஸ் கேட்டனால இருக்கிறவங்கள நான் உங்கள் 3 பேரையும் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நியாயமாக நடந்துப்பீங்கன்னு உங்களை நம்பி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. பிக் பாஸ். ஸோ நீங்கள் சொன்ன அடிப்படையை வச்சு நாங்கள்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணது வந்து விக்ரம், அமித் அண்ட் கனி 3 பேர். விக்ரம், அமித், கனி கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. இரவு 7:30. இதை எடுத்து நாம் படிக்கலாம். சொல்லிட்டு நான் அவர் சொல்லும் எதுவுமே செய்ய மாட்டேன். 39 நாளான நிலையில இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரை பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப நீங்க 3 பேரும் இந்த வீட்டுல எல்லாரையும் ரேங்க் பண்ண போறீங்க. இந்த வீட்டுல யார் மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க, யார் சிறுப்புலத்தனமா நடந்துக்கிறாங்க என்பதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணணும். 1ல இருந்து 14 வரை ரேங்க் பண்ணணும். 1ங்கிறது ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும், 14ங்கிறது இருக்கிறதுலேயே ரொம்ப சிறுப்புலத்தனமா இந்த வீட்டுல நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் இருக்கணும். இரவு 8 மணி. 6ல போயிருந்தீங்க ப்ளீஸ். 6 கெமி 3rd place.
சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நில்லுங்க. FJ 12ல போய் நில்லுங்க. அரோரா 7th நில்லுங்க ப்ளீஸ். கம்ருதீன் 10th place. சுபிக்ஷா 2. கானா வினோத் 11. சாண்ட்ரா 4 ப்ளீஸ். 14 இல்லையா? பார்வதி 13. இது எதுக்குன்னு பார்ப்போம். ரஜன் 5. எதுக்குடா நம்மள 13ல வச்சிருக்கானுங்க. ரம்யா 8. திவ்யா 9. திவாகர் 14. Thank you. எனக்கு தான் தெரியல. படிச்சிரீங்களா டாஸ்க்? 39 நாள் ஆன நிலையில் இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, புரிஞ்சு வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் இந்த வீட்டில் எல்லாரையும் ரேங்க் பண்ண போகிறீங்க. இந்த வீட்டில் யார் மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க, யார் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாங்க என்பதை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணணும். 1ங்கிறது ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும், 14ங்கிற இடத்துல ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இந்த வீட்டில் நடந்துக்கிற விதத்தை பேஸ் பண்ணியும் இருக்கணும். மெச்சூரிட்டியின் உள்ளடக்கம். இந்த ஷோவில் பெருசாக பிளேயர்ஸ் இல்லைனாலும் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி ஒரு கேம் ஆடுறது, கருத்து பரிமாற்றத்தில் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது, எதை பேசுறதா இருந்தாலும் அதை ஒரு நாகரிகமாக வெளிப்படுத்துறது, இந்த ஷோக்கு என்ன தேவையோ அதை செய்யறது. சிறுபிள்ளைத்தனம் உள்ளடக்கம். தேவையில்லாமல் கத்துறது, கூச்சல் போடுறது, மாக் பண்ணுறது, தேவையே இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணுறது, இப்படி அவங்க நடந்து கொண்ட விதங்களை வைத்து ரேங்க் பண்ணலாம். அவ்வளோதான், இதுதான் இதுக்கான ரேங்கிங். ஸோ இந்த விதத்தில் மெச்சூரிட்டி லெவலில் 1லேருந்து 14 வரைக்கும் நாங்கள் ரேங்க் பண்ணியிருக்கோம். 14ல் நாங்கள் ஏன் உங்களை வச்சுருக்கோன்னா, இந்த ஷோவில் வந்து நீங்கள் கத்துற விதமாக இருக்கட்டும், பேசுகிற விதமாக இருக்கட்டும், எந்த நேரத்துலையுமே நீங்கள் எப்படி எப்போ என்ன பேசுவீங்கன்னே தெரியாமல் ஆனால் கண்டபடி பேசிடுவீங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கேமையுமே தாண்டி நீங்கள் வெறும் உங்களை பற்றியே யோசிக்கிற அந்த ஒரு விதத்துக்காகவும் உங்களை 14வது இடத்துல வச்சுருக்கோம். கண்டபடி பேசுறதுனா என்னன்னு இங்க நாங்க காரணம் சொல்லிடுறோம். ஓகே, ஆமா ஆமா, காரணம் சொல்லிடுறோம். நீங்க அப்புறமா உள்ள வந்து எங்களை என்ன வேணாலும் கேளுங்க. தேவையில்லாம கத்துறது, கூச்சல் போடுறது, பிரச்சனை பண்றது, மார்க் பண்றது, ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது தேவையில்லை அப்படின்ற மாதிரி. தேவையில்லாம நான் வந்து பண்ணல, எனக்கான காரணங்கள் இருக்குது, அதனால மட்டும்தான் எல்லாருமே என்னுடைய காரணத்தை நான் சொல்லிடுறேன். நான் இது ஒரு விஷயம் நடக்குது, எல்லாருக்குமே அது ஓகேவா இருக்குன்னும் போது உங்களுக்கு மட்டும் அது ஓகே இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அது அமைதியா கேட்டுட்டு போயிட்டோம்னா ஒன்றும் இருக்காது. எல்லா நேரங்கள்லயும் அப்படி நான் வந்து பண்ணது கிடையாது. ஒரு சில விஷயங்களை அதுதான் பெரும்பாலான இப்ப புரிஞ்சுதா, எல்லாரையும் சேர்த்து அந்த இடத்துல எடுத்துட்டு வந்து யார் இதை அதிகம் பண்ணியிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல நீங்க அதிகம் பண்ணியிருக்க மாதிரி எங்களுக்கு தோணுதா? என்னால இந்த 13th பொசிஷனை ஏத்துக்கொள்ள முடியாது. அது குறிப்பா நீங்க சொல்ற விஷயங்கள், தேவையில்லாம பிரச்சனை பண்றது, தேவையில்லாம கூச்சல், மாக்கிங் பண்றது, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. இல்ல அது என்னது, எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது தானே நம்ம அதை பண்றோம். இந்த வீட்ல வேற யாருமே அதை பண்ணது இல்லையா? பண்ணலன்றது இல்ல, நீங்க பண்றீங்க. அப்ப இந்த 13 பேர்ல யார் அதிகமா இதை பண்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு நான் சொல்றேன். 13வது இடத்தை ஏத்துக்கல முடியாது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? வேற யாரு அப்ப வேற யாருக்கு 7வது இடம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருங்க. அப்ப நாசுக்கா பண்றதெல்லாம் நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. முடியல. 12வது இடத்துல 7வது இடம் 8வது இடம் இதே மாதிரி தான் கூச்சலும் கூப்பாடும். ஒரு டாஸ்க் நடக்கும்போது உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்றத, உங்களோட கோவத்தின் வெளிப்பாடு ரொம்ப மிகுதியா இருக்கிறதும், ஒரு டாஸ்க் சிறுபுலத்தனமா இடையூறாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு இதுதான் ரொம்ப சிறுபுலத்தனமா. ஏன் சங்க கத்துனீங்களே, வந்த 7 நாள்ல ஒண்ணும் தெரியாது, வெயிட் பண்ணுங்க தெரியும். காலையில பேசும்போது சாண்ட்ராக்கு அரிசி ஊற வச்சுட்டு போன்னு சொல்லும் போது அவர் வந்து நேத்துல இருந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. 14 பேர் உங்க மேலதான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா அவங்க 3 பேருமே நடுவரா இருக்க தகுதி இல்லாதவர்கள் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நான் நியாயமா இருப்பாங்கன்னு தான் சொன்னேன். நியாயமா இங்க எதுவுமே இல்ல. இல்ல அவங்கள தானே சொல்லிட்டு யாரு வந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பீங்க.
7 பேருடைய இடம் சூப்பரா இருக்குது. சொல்லுங்க. அவங்க சொல்றத கேட்டுக்கிற ஆட்களா சொல்லுங்க. ஓகே சார் மார்க் பண்றது ஓகேவா, ஏதாவது ஒரு விஷயம்னா வந்து மார்க் பண்ணி பேசுறது, யாராவது கேள்வி நகைச்சுவையா தான் பேசுங்கனாலும் கூச்சல் குழப்பம் நீங்க நிறுத்த மாட்டீங்க, உங்களை நிறுத்துறது கஷ்டமா இருக்கும். அது நல்லா நகைச்சுவையா இருக்குன்றது வேற விஷயம். ஆனா என்ன பத்தி சொல்றாங்கப்பா, நான் கேட்கணும் ப்ளீஸ். நான் ரிப்பீட் கேட்க தேவையில்ல. ஒரு நிமிஷம் என்ன பத்தி பேசுறாங்க, நான் கேட்கணும், ரிப்பீட் அவங்க கிட்ட கேட்கணும். அதனால நீங்க திருப்பி பேசினாலும் அந்த பிரச்சனை பெருசாயிடுது. ஓகேவா, என்னுடைய வாதியார் பிக் பாஸ் அவர்கள் சொன்னதுனால நான் இதை ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். இந்த எல்லாத்துக்கும் ஓகே சொல்றவங்க ஃபர்ஸ்ட் 7 இடத்துல இருக்காங்க. நாங்க கருத்து பரிமாற்றம் பண்ணவே இல்லையா? தேவையில்லாம கத்துறது, கூச்சல் போடுறது, அது ஒரு இது ஒரு சேர்த்து தான் பார்க்கும்போது 39 நாளின் கணக்கு இருக்கும்போது இதன் அடிப்படையில் 39 நாட்கள் சொல்லிருக்காங்க. சில இடங்கள்ல நீங்க கத்துனது மார்க் பண்ணதாலும் சரி, பிரச்சனையை ஹேண்டில் பண்ண விதமாவும் சரி, அதனால உங்களுக்கு அந்த 10வது இடம் கொடுத்து அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு 13 14 அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிற ஆட்களுக்கு வந்து 10 ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சாரே வந்து சொல்லியிருந்தாரு, ஒரே ஆளுக்கு வந்து 10 பேர் ஓட்டு போடுறது, 12 பேர் ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 10 பேர் 12 பேர் ஓட்டு போட்டதுல சுபிக்ஷாவும் அப்படிதான் ஓட்டு போட்டிருக்காங்க, அரோராவும் அப்படிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 7 8 8 9 பொசிஷன்ல வந்து கொடுத்திருக்கீங்க. சோ இங்க வந்து ஒரு ஆளுக்கு மட்டுமே எல்லாரும் குத்துறது தான் வந்து தவறுன்னு சேதுபதி சாரே சொல்லிருக்காங்க. அது யார் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்திருக்கீங்க. எல்லாருமே உங்களுக்கு 13 ஓட்டு 12 ஓட்டு போட்டுருக்கோம். இல்ல கரெக்ட். நான் இங்க சொல்லல, இது ஏன்னா என்ன தேர்ந்தெடுத்தாங்க தான் இங்க முடிவே. இப்ப தேவையில்லாம நான் வந்து இங்க நின்னுட்டேன். 39ஆம் நாள் இரவு 8:35. இப்படி சொல்லணும், நீங்க எங்க கிட்ட கருத்து பரிமாறுறதா டாஸ்க். தேவையில்லாம கூச்சல் போடுறது, மார்க் பண்றது, தேவையில்லாம ஒரு பிரச்சனையை பெருசாக்குறது, இது ரெண்டையும் கலந்து பேசிதான் அந்த உங்களோட 7வது இடம். நீங்க வந்து கேமுக்கு பெருசா என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணல, சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வர்றதுனால நீங்க 7வது இடத்துல இருக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அவங்க பெருசா கத்தலன்றதுனால அவங்களுக்கு 7வது இடம் கொடுத்திருக்கீங்க. நாங்க எங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்க கத்தி சொல்றதுனால நீங்க எங்களுக்கு 13வது இடம் கொடுத்திருக்கீங்க. கேம்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் இல்லன்னு சொல்லி தான் ஓட்ஸ் குடுறாங்க. இப்போ அவங்க 7வது இடத்துல இருக்காங்க. கோவத்துல நான் வார்த்தைகள் பேசிருக்கேன், ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க. யாரையுமே எனக்கு தெரியும் மார்க் பண்ணதே கிடையாது, யார் மாதிரி கிண்டல் பண்ணதே இல்ல. இத பண்ணதெல்லாம் கனியக்கா புரியுதுங்களா? குரூப் சேர்த்தாங்க, கிண்டல் பண்றாங்க, பொண்ணு பேசுறாங்க, அவங்க வந்து இங்க நிக்க சொல்லுங்க. 1 வரைக்கும் 3 பேர் வச்சு மடிச்சு அனுப்புவோம். வாங்க வியானா, உங்களுக்கு 6வது இடம் இதன் அடிப்படையில் தான். ஓகே, பிரச்சனைகள் அதிகமா ஊதி பெருசாக்காம நிறைய இடத்துல கூச்சல் குழப்பம், அந்த இடத்துல நீங்க 6வது இடத்துல இருக்கீங்க. ஓகேங்களா? நான் எனக்கு இந்த இடத்துக்கு நான் வந்து ஓகே கிடையாது. ஏன்னா நான் வந்து வாண்டடா யார் பிரச்சனையும் உள்ளுக்கு போய் நான் பேசினதே கிடையாது. எனக்கு இந்த வீட்டில் வந்து ஃபேவரட்டா ஒரு 4-5 பேரோ எனக்காக ஃபேவர் பண்ணி பேசுறது யாரும் இல்லை. என்னோட பாயிண்ட்ஸ்க்காக பேசியிருக்கேன். அது மாதிரி கேம்ஸ்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து 100% கொடுத்து விளையாடிருக்கேன். ஐம் நாட் ஓகே வித் 1, ஐம் நாட் ஓகே வித் 2, ஐம் நாட் ஓகே வித் 3. ஸோ அந்த 3 பிளேசஸ்க்குமே அவங்க 3 பேருமே டிசர்விங் இல்லைன்னு எனக்கு தோணுது. இருங்க, அதே மாதிரி இந்த வீட்டில் பேசலனாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை, அமைதியா இருந்தாலும் அமைதியா இருக்குன்றாங்க. ஒரு கருத்து சொல்லுனா கூட ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க, ஸ்கோர் பண்றாங்க. இந்த வீட்டில் எல்லாரும் எதுக்கு இருக்கீங்க? என்ன பண்ணாலும் பிரச்சனை, என்ன பண்ணாலும் ஸ்கோர் பண்றாங்கன்னா அப்புறம் என்னத்தான் பண்றது? நீங்க கேட்கணும் இத நீங்க பிக் பாஸ் அப்பா வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன். பிக் பாஸ் சொல்லல, நீங்க எல்லாரும் சொல்றீங்க. அப்போ அப்படி பார்க்க போனா 2 சீரியஸா சொல்ல 2 வாரம் கெமி எங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி சுபிக்ஷா, அவங்க அது ஒண்ணு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க, ஆனா அவங்க பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர், ஆனா அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதே மாதிரி சபரி நிறைய இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுருக்காங்க. நான் வந்து இப்படிதான் ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து எல்லார்கிட்டையும் உண்டாக்கி வச்சிருக்காங்க, ஆனா அவங்க அப்படி கிடையாது. ஸோ ஐம் நாட் ஓகே வித் 1, ஐம் நாட் ஓகே வித் 2, ஐம் நாட் ஓகே வித் 3, ஐம் ஓகே வித் 4 and 5, and ஐம் நாட் ஓகே வித் மை பிளேஸ். ஐ வாண்ட் 3rd place. ஓகே, எங்களால வந்து நடிக்க முடியாது, நாங்க இப்படிதான் இருப்போம். ஓகேங்களா? நாங்க வந்து குறைச்சிக்கிட்டோம், என்ன சொல்றாங்களோ காது குத்து கேக்குறோம். எல்லாரும் நல்ல ட்ரை பண்ணிக்கலையா? இப்படிலாம் பண்றது இல்ல. கேமரா இருக்குது, எப்படி பண்ணனும் அப்படி பண்ணல. பச்சை நடிகரா உன குடிக்கலனா ஏன் குடிக்கல என்ன பண்ற அப்படி சைடா கேட்டு போறதால என்ன பத்தி அவன் பச்சை நடிகரான்னு தோணுது.
ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து அவனுக்கு கொடுத்துருக்கீங்க ஓகேவா? அதெல்லாம் நல்ல மாதிரி மூணுமே வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன். சரிங்களா? அமித், கனி, விக்ரம், ஐயா நீங்க தேர்வு செஞ்ச இடங்கள்ல ஏதாவது மாற்றம் செய்ய விரும்புறீங்களா இல்ல இதுதான் இறுதி முடிவா? இதுதான் இறுதி ஐயா. கெமி 3rd பிளேஸா? எல்லாரும் பேசினதை கேட்டதுக்கு அப்புறமும் இதுதான் இறுதி முடிவு? ஆமாம் ஐயா. பிக் பாஸ் இரவு 8:40. சார் பிக் பாஸ் சார் ஜட்ஜா இருக்கிறவங்க நிறைய டைம் புரணி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒத்துக்கவே முடியாது. நக்கலா சிரிக்கிறாங்க. அவங்க பண்ற ஜட்ஜ்மெண்ட் எந்த லெவல் உண்மையா இருக்குன்னு எனக்கு தெரியல சார். நான் வந்ததுல இருந்து அமித், விக்ரம், கனி, உங்கள் மூவரின் கணிப்புப்படி கடைசி 3 இடங்களை பிடித்த எஃப்ஜே, பாரு மற்றும் திவாகரை சிறையில் வைத்து பூட்டலாம். என்னடா அடுத்த அறிவிப்பு வரும் வரை அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும். பாஸ் என்ன பாஸ்? கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்திருக்காரு. ஓரிரு வார்த்தைகள் கொஞ்சம் கத்தி பேசு. ஓரிரு வார்த்தைகள்னா என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணு. என்ன இன்னைக்கு வந்து சபரியோட நீங்க பண்ண அந்த விவாதம் வந்து அது கொஞ்சம் அன்ஃபேரா இருந்துச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் கொஞ்சம் நீங்க பேசும்போது சில சமயம் அந்த ஒரு அந்த நிதானத்தை இழந்துடுறீங்களோ. அவங்க அப்ப சபரி நிதானத்தை எடுக்கல. சபரி பார்வதிக்கு ஆடும்போது நான் ஒரு பையன், அவங்க 10 வந்தா 11 சொல்லுவேன். பார்வதி ரிவெஞ்சு வச்சு அடிச்சிருக்கேன் கண்ணில் முட்டியில சொல்லி அடிச்சேன். எதுக்குன்னா நான் சாரிப்பா நான் ஃபோர்ஸ் ஆடுவேன் பார்த்துவாங்க எனக்கு சாரி. அது சேஃபர் கேம். அப்ப இது வயலண்டா பொண்ணு மேல அடிச்சு அது என்ன சொல்லுவீங்க? எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? நான் முடிக்கல, நான் பாயிண்ட முடிக்கல. சபரி கேட்டா என்ன சொல்லுவாரு? நான் மனசுல எதுவும் இல்ல, கேம் ஃபோர்ஸா இருக்கும். அதுக்கு பயாஸ் ஆனது கனி. அன்னைக்கு அடி வட்டோன்னா அது என்னப்பா கேம் அப்படிதான் இருக்கும். இவங்க என்ன அன்னைக்கு சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்லலையே. சார் வாங்க சார். என்ன இருக்கு இந்த கேம்ல? பெருசா பிளேஸ் இல்லனாலும் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி கேம் ஆடுறது, கருத்து பரிமாற்றத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது, எதை பேசுறதா இருந்தாலும் நாகரிகமா வெளிப்படுத்துறது, இதுவும் சொல்லிருக்காங்க. சுபிக்ஷா கருத்து பரிமாற்றத்துல நிதானத்தலாம் பயன்படுத்தி நாகரிகமா பேசுறாங்க. யார் பேசிட்டு இருந்தாலும் அவங்க உள்ள குறுக்க போய் பேசுறாங்க. நாகரிகமா இருக்கு. இல்ல கத்து கொடுப்போம், கண்டிப்பா கத்து கொடுப்போம். நான் உங்களை நம்பி மட்டும் தான் ஓட்டு போட்டேன். உங்களை மட்டும் தான் நம்பி ஓட்டு. அதுக்கு நீங்க எங்க யாரும் நிப்பாட்ட ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க. ஜட்ஜ்மெண்ட் பிக் பாஸ் மச்சா நிக்கிறோம். ஓகேவா? கருத்துக்கள் நியாயமா இருந்தா நான் தலை வணங்குறேன். நியாயமா இல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் நியாயமா இல்ல அப்புறம் நீங்க வந்து எனக்கு அந்த ரேங்க் கொடுக்குறீங்க. நான் ஓட்டு போட்டேன். நீங்க நீதியை பத்தி பேசணும். உங்களோட பிடில நீங்க சுபிக்ஷா வந்து முடிவு எடுக்க அவங்களுக்கு முடிவு எடுக்கிற திறமையே கிடையாது, கெப்பாசிட்டியே கிடையாது. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நீங்க முதல்ல வந்து கருத்துக்களை சொல்றதுக்கு கொஞ்சம் விடுங்க. இந்த வாரம் பிசிக்கலி மென்டலி அதிகமா பாதிப்படைஞ்சிருக்கிற நானு நீங்க பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்டல்னால இங்க இருக்கிற இப்ப நான் வந்து ஜெயிலுக்கு போனோம். இது எனக்கு இன்னுமே வருந்ததா செய்யும். அது எனக்காக மட்டும் நான் இங்க பேசல. நீங்க ஜெயிலுக்கு உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்னால இன்னும் வருந்துவதற்கான இடத்தை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கும் பிடிக்கல, நாங்கெல்லாம் தப்பா பண்ணிட்டோம். அதானே ஒரு வாரத்துல என்ன வந்து நீங்க 4th பொசிஷன்ல வச்சிருக்கீங்க. இன்னும் 3 நாள்ல நான் ஃபர்ஸ்ட்க்கு போயிடுறேன். இது நல்லா சொன்னீங்க. 39ஆம் நாள் இரவு 9 மணி. சோதனை மேல் சோதனை கொடுக்குறீங்க பாஸ். நீங்க கொஞ்சம் நீங்க தான் லேட் வரீங்க, அப்படி வெளியே வாங்க அந்த மாதிரி. ஏன் அந்த பொறுப்பு யாரு உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தது? இனிமே கேட்காதீங்க, டாஸ்க் நடத்துங்க. கேட்காதீங்க, வெளியே வாங்க. நானா கொஞ்சம் பொறுப்பா இருந்து சொல்றேன், வேற எதுவும் இல்ல. எல்லாரும் வெளியே தாங்க வர போறாங்க. நீங்க எடுத்துக்கிறது எனக்கு இது. அப்ப தலை என்ன பண்றாரு நான் கேக்குறேன். நீங்க கேளுங்க, தலையை போய் கேளுங்க. நான் தான் போடணுமான்னு சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சது. சொல்லி காட்டுறீங்களா நீங்க தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாத்தையும் நான் பண்றேன் ரெஜிஸ்டர் பண்றது தான் ஒரு கேம் தெரிஞ்சிச்சுல. நல்ல ரெஜிஸ்டர் பண்ணாரு இன்னைக்கு. நான் தான் பண்றேன்ற மாதிரி காட்டணும்னு ஒன்னு பண்றாங்கல்ல, சொல்லி காட்டாதீங்க, விட்டுருங்க. இன்னைக்கு நீங்க சபரியை சொன்னீங்கல்ல, இன்னைக்கு தலையை அவர் என்னங்க பண்ணாரு? இன்னைக்கு தலையை நீங்க சபரி சொன்ன அவரே கூல் தலையா இருந்தாரா? அவரே பேசதானே செஞ்சாரு. இங்க உள்ள தலையா இருந்த எல்லாருமே கத்தி இருக்காங்க. ஏன் எல்லாம் சேர்ந்து கத்த விட்டுருக்காங்க? சும்மா 4 வார்த்தை இங்க புடிச்சுக்கிட்டு யாரும் ஸ்டாம்ப் பண்ண கூடாது. இட்ஸ் நாட் a nice. வந்து 2 வீக்ல இருக்கு என்ன தெரியும் முதல்ல? எங்க சொல்லுங்க பாப்பா. இன்டிவிஜுவலா யாரும் சண்டை ஆயிங்க. 3 பேர் சேர்ந்து எடுத்த டிசிஷன். நீ அவரை அக்கா நல்லா கேட்டுக்கோ. நான் அதோட கிரைட்டீரியா என்னன்னு கேட்டேன். அமித்தையும் நான் ஒண்ணுமே கேட்க கிடையாது.
39ஆம் நாள் இரவு 9:15. அவனை பாரு உள்ளே போய் பேசினாலும் பேமெண்ட் வாங்கிட்டு சும்மா இருக்கான்னு சொல்றாங்க. என்னடா இது? சும்மா ரெண்டாவது தடவை யாரு பேச்சுக்குமே போகாம சண்டையும் இல்லாம கருத்தை மட்டும் கரெக்டா வச்சுட்டு போன சாண்ட்ராக்காக்கு 4வது இடமோ 5வது இடமோ, சுபிக்ஷாக்கு 2வது இடம். அங்கேயே தெரிஞ்சிச்சுல சூப்பரான கேம் நடக்குது. கெமி 3rd பிளேஸ் தான, என்ன ஏத்துக்கவே முடியல. இல்ல நான் பதிவு பண்ணிடுறேன் கேமரால. ஐயோ டேய் என்னையால காப்பாத்துக்கடா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வணக்கம் தமிழக மக்களே, உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன். அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேரை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அமைச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்ட நபர்களையும் பிரச்சனை பண்ண நபர்களையும் அவங்களுக்கு வேண்டிய சொந்த விஷயங்களுக்காக 1 2 3 4 5 6 அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. ஸோ நியாயங்களை அநியாயங்களை தட்டி கேட்டதுக்காக இருக்கிற நபர்களே ஒஸ்டான இடங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இரவு 9:45. சரி விடு, நம்மளும் நாளை மட்டும் தான் சீக்கிரம் நான் நெருங்கி குத்த முடியும். சந்தோஷமா நினச்சிக்கோ, அப்படி நினச்சிக்கோ. ஏய் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வர ரொம்ப அழுகுறேன். இப்போ நீ அழுது நான் அழுணுமா? எனக்கு நீ அழுறதுலாம் கிடையாது. சிச்சி போ. சுகர் கோட் பண்ணாத கனி. இரவு 10:10. பார்வதி சொன்னதான் நான் அப்படி என்ன பண்ண, ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க? ஏமா லிட்டரலா ஒருத்தனை தொட்டி வக்குறோம் டாஸ்க்ல அப்படி நான் ராணி ஈனின் கேரக்டர்ல தானே இருந்தேன். டாஸ் அப்படியே இது பண்ற பாரு, நானும் திரும்பி பண்ணேன். நான் அது பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வேர்டு வந்ததுன்னா அதுல பேசுறதுன்றா எல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு புரியல. எப்படி ஒருத்தருக்கு இவ்வளோ செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாமல் இருக்க முடியும்? ஒரு நல்ல விஷயம், இந்த நல்லவர் பதவி இனி நம்மளிடம் இருக்காது. நல்லதா போச்சு. நான் என்ன சொல்றேன், என்னை யாருமே நல்லவன்னு சொல்லாதீங்க சாமி, தேவையே கிடையாதுன்ற. 39ஆம் நாள் இரவு 10:25. நான் அமைதியாக இருக்கேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தங்க வந்து என்னை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. 3 வாரமாக நீ அமைதியாக இருக்க ரம்யா, அமைதியாக இருக்கேன்னு. ஏன் அப்போ தெரியலையா உங்களுக்கு நான் கத்தலைன்னு? இதே வியானா பாயிண்ட் பண்ணுறா, கேமரா முன்னாடி இது பண்ணுறா, மார்க் பண்ணுறா, வேணும்னே பண்ணுறான்னு சொன்னவங்க எல்லாம் உண்டு. சுபிக்ஷா வேணும்னே பண்ணுற, இல்லாத ஒரு பிரச்சனையாக உருவாக்குறான்னு சொன்னது உண்டு. கெமி சும்மா கத்துறான்னு சொன்னது உண்டு. எப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு 3 பேரை நிப்பாட்டினீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கேமுன்றதை விட்டு வெளியில் ஒரு கேரக்டர் இருக்குது. நீங்களாம் இப்படியெல்லாம் முடிவு பண்ணால் வெளியில் பார்க்குறவங்க எங்களை கேரக்டர் அப்படி தான் எடுத்துக்க மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன கூட தான் அந்த பொண்ணை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அடிச்சுங்கிறாங்க. ஒருத்தங்கன்னா இது போடுறான், அது என்ன உண்மையா? பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல. அப்படி பார்த்தா இப்போ யார் என்ன சொன்னாங்க பாரு, 10 நிமிஷமா என்ன சொன்னாங்க பார்த்தியா? அதெல்லாம் உண்மையா? அமித்தை விடு. அமித் இப்போ வந்தவர், அவருக்கு தெரியாது எதையும். கனிக்கு தெரியாதா? விக்கல்ஸுக்கு தெரியாதா? பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆகுது ஷபரி. போட்டிகளில் வென்று வைரங்களை பரிசாக பெற்ற தர்பீஸ் சாம்ராஜ்யம் ஹவுஸ்மேட்ஸ்களை ரேங்க் செய்த கனி, விக்ரம் மற்றும் அமித். அதனால் வெடித்த மோதல். சிறைக்கு சென்ற திவாகர், பாரு மற்றும் FJ. இந்த வாரத்திற்கான டாஸ்க் முடிந்த நிலையில் இனி என்னவாகும்? நாளை பார்ப்போம்.